வெல்கம் டு மைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்லிக் மஷ்ரூம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், கொத்தமல்லி தழை, மஷ்ரூம் 200 கிராம், பெரிய வெங்காயம் 1, பூண்டு 10லேருந்து 15 பல் எடுத்திருக்கேன். அப்புறம் 5லேருந்து 6 வரமிளகாயை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், மிளகு, இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொருள். கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் வெண்ணெயை சேர்த்துக்கணும். வெண்ணெய் உருகின உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கூட பூண்டை சேர்த்துக்கிறோம். பூண்டும் வெங்காயமும் சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். பாருங்கள், பூண்டு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கிறோம். காளானை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதக்குறோம். பாருங்க, 10 நிமிஷம் வதங்கியிருக்கு. எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வந்திருக்கு. காளான் தண்ணி விடும். பாருங்கள், பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு அரை டம்ளர், டீ டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு 10 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். இது கூட இப்போது நம்ம மிளகாயை சேர்த்துக்கிறோம். வரமிளகாயை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கிறோம். மிளகாயை பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ காரம் உங்களுக்கு சேர்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான் கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமான ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.